அது நன்கு கவனிச்சுக்கணும். நீங்க சும்மா ஏதோ பேச்சுக்கிறான்னு நினைக்காதீங்க. மீட்கணும். தமிழில் பெயர் வைத்திருக்கிறானா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்திருக்கிறானா, தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது. அதானே தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற வாய்ப்பில்லை. தமிழ் வென்றால் தான் தமிழன் ஒன்றாகணும். தமிழன் ஒன்றானால் தான் தமிழ் வென்றாகும். தமிழ் வெல்லணும்னா தமிழன் ஒன்றாகணும். தமிழன் ஒன்றானால் தமிழனுக்கு அதிகாரம் கிட்டும். அதிகாரம் கிட்டினால் தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழியாக மாறும். இன்னைக்கு எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் நடக்குது. நன்னீராட்டோ குடமுழுக்கோ எங்க நடக்குது? தமிழிலே குடமுழுக்கு நடக்குதா? நடக்குதா? தமிழில் மந்திரங்கள் ஓதப்படுகிறதா, பாடப்படுகிறதா? இல்லை. தமிழ் இறைக்கு முன்பே தமிழ் பாடப்படுவதில்லை. உன் தாய்மொழி உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது. உன் தாய்மொழி பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது. தமிழன் நாட்டிலிருந்து வெளியேறி கடைசியாக தமிழன் நாட்டில் இருந்தும் வெளியேறிவிட்டது. தமிழ் பேச வரலை, எழுத வரலை. ஒரு தலைமுறைக்கு மேலாக தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் ஏராளம் உருவாகிவிட்டார்கள். பேசுவார்கள், தமிழ் என்று பேசுவார்கள். தமிழ் அல்ல, தமிழ் அல்ல. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுக, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழிங்கிறான். கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழுங்கிறான். மொழிப்பற்று இருந்தால் வெளிப்புற்று எழு, இல்லைன்னா கருணாநிதி வீட்டு வாசல் போய் விழுந்து நாசமா போ. எல்லாம் எங்க அப்பன், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சாலாம் 60 ஆண்டுகள் அரசியல் செய்தீங்க. என்ன செய்தீங்க? சொந்த பிள்ளைகளை இந்த வீதியில போட்டதை தவிர, நடுச்சாலையில் போட்டதை தவிர என்ன சாதிச்சீங்க? இத்தனை தலைமுறை தாண்டி இப்போது நாங்கள் தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும் என்று கத்துகிற நிலைமைக்கு எங்கள் தள்ளிவிட்டது யார்? யார்? டெல்லி ஆட்சி செய்கிறவர்கள் அங்கிருந்து இந்தியிலும் இங்கிலீஷிலும் கடிதம் அனுப்புகிறார்கள். எங்கே உன் தாய்மொழி? எங்கே? என் வரியை வாங்குகிற நீ 2 வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா என்று கேட்க ஒரு ஆண்மகன் அரியணையில் இருந்தார். இல்ல, இங்கே பேசியவர்களாம் பேசினார்களே, எல்லாம் நம்ம சென்னை, நம்ம மதுரை, நம்ம திருநெல்வேலி அப்படிதான் எழுதி இருக்குது. நம்ம தமிழர்கள் மீதி நம்ம செஸ், நம்ம சதுரங்கம் கிடையாது, நம்ம பள்ளி கிடையாது, நம்ம ஸ்கூல், அப்படிதான் திட்டங்கள் இருக்குது. ஆட்சியே திராவிட மாடல். திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல், மாடல் என்பது ஆங்கில சொல். எப்படி? எல்லாவற்றையும் மாற்றணும். தமிழ் வெல்ல வேண்டும் என்றால் வென்றாக வேண்டும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்தவன் தாத்தா தேவநேய பாவாணர். அவர் பேரன் பின்னாடி ஒன்றை சேர்த்தேன். வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்பதை சேர்த்தவன் நான். அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர். பின்னாடி நான். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது, சேர்த்து விட்டேன். அதிகாரம் வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர். கீழே நான். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. இதுதான் நம் முன்னவர்கள் பகுத்து வகித்த கோட்பாட்டின் பின்னாடி எது நடந்தால் எது சரியாகும். தமிழ் வென்றாக வேண்டும், அதற்கு தமிழர்கள் ஒன்றாக வேண்டும். ஒன்றானால் என்னாகும்? தமிழர்களுக்கு என்ற அரசியல் உருவாகும். அரசியல் உருவானால் என்னாகும்? அதிகாரம் உருவாகும். அதிகாரம் உருவானால் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள், ஆட்சி செய்வார். அப்போ அழிந்து போய்விட்டது தாய்மொழியை. அழிய வேடிக்கை பார்த்து நம்ம தாய்மொழி நம் கண்முன்னே இறந்து போவதா?
அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன், அவன் தாய்மொழி ஐரிஷ். அவன் பிரிட்டனில் இருந்து அயர்லாந்து தனிநாடு கேட்கிறான். அப்போது ஆட்சியாளர் கேட்கிறாங்க, டிவேலரா உனக்கு அயர்லாந்து உன் தாய் நிலம் வேண்டுமா, ஐரிஷ் உன் தாய்மொழி வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என் தாய் நிலம் அயர்லாந்திற்கு இணையான ஒரு நிலப்பரப்பை உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது. எனக்கு என் தாய்மொழி ஐரிஷை கொடுத்து விடுங்கிறான். ஆனால் நீ அப்படியா? மொழி சத்த பரவாயில்லை, மலை திருடும்போது பரவாயில்லை, மணல் திரு பரவாயில்லை, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்கள். அவ்வளவுதான் நம்முடைய அதிகபட்ச தேவையா இருக்கு. இந்த நிலையிலிருந்து தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள், தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்று போராடி உயிர் நீத்த மான மறவர்களின் வாரிசுகள், வழிவந்தவர்கள், எழுந்து நில்லுங்கள். தமிழ் தாயின் பிள்ளைகளாக எழுந்து நில்லுங்கள். சிதைந்து அழிந்து போன தமிழை மீட்டுருவாக்கம் செய்ய முடியுமா? முடியும், முடியும். தாய்மொழி தமிழை நேசிக்கிற ஒரு மகனிடத்திலே, தமிழ் தாயின் பிள்ளையிடத்திலே அதிகாரம் வந்தால் 6 மாத காலங்களுக்குள் தமிழ்நாடு உண்மையிலேயே தூய தமிழ்நாடாக மாறும். எல்லா இடத்திலையும் தமிழ் படுத்துவேன். நம்ம வரும் வரைக்கும் பிரச்சாரம் தான் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்போது பரப்புரை என்று போடுகிறார்கள். அண்ணன் வரும் வரை சந்தோஷம் என்று சொன்னார்கள். இப்போதெல்லாம் திரைப்படங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று பேசுகிறார்கள். முன்னாடியெல்லாம் சூப்பர் என்றார்கள். இப்போது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் சிறப்பு என்று சொல்கிறார்கள். மாற்ற முடியும். அன்னைக்கு நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று கேட்டாய், எந்த ஜில்லா என்று கேட்டாய். இப்போது யாராவது ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் கேட்கிறார்களா? இல்லை. எந்த மாவட்டம் என்று கேட்கிறார்கள். மாறும், மாற்ற முடியும். ஐஸ்கிரீம் தூக்கு, பனிக்கூழ், குளிர்களி, எழுது, 2 நாள்ல பேசுவான். பேசுறானால பாரு, அண்ணன் வந்து உட்கார்ந்த உடனே பேசுறானா இல்லையா? பேர் குளிர்களி கொடுங்கம்பா, தேநீர் கொடுங்கம்பா. வாழ்த்துக்கள் படப்பிடிப்பு, தம்பி படத்துல எல்லாமே தமிழ். வாழ்த்துக்கள்ல பூரா தமிழ் படுத்தி உரையாடல். இந்த இதழ்கள் எல்லாமே என்னை எப்படி விமர்சிச்சு தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு பாவனாவ. அந்த கயல்வெளியை பார்த்து கதிரவன் இவர் சொல்லுவார், இந்த மாதவன் உன்னை நேசிக்கிறேன். பத்திரிகைகள் எழுதுது, ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று. நான் போய் எங்க அண்ணன் காசி ஆனந்துட்டு சொல்லி வருத்தப்பட்டேன். என்ன இப்படி எழுதி வச்சிருக்காங்க? அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள முடியாத இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, விடுறான்ட்டு. இப்படிதான் இது. அப்போது என் படப்பிடிப்பு தளத்திலே யாரும் ஆங்கிலம் பேச மாட்டார்கள். புதிதாக வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வேலைக்கு வந்தாலும் தமிழ் தான் பேசுவார். பேச தெரியலன்னா பேசாம இருப்பாரு. காட்சி தயாரா இருக்கிறது, பதியலாமா? ஒன்ஸ் மாறலாம் கிடையாது, மறுமுறை துண்டிங்க, ஒளி, இப்படிதான் பேசுவோம். வந்த 2 நாள் வெறிச்சு பார்த்தாங்க. அப்புறம் என்னை விட ஆர்வமாயிட்டாங்க. அவங்களுக்கு ரத்தம் ஓடுதில்ல, தமிழ் ரத்தம். பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா யாராவது வந்து சாப்பிட்ற போது வரிசையா உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ரைஸ் கொடுங்கன்னா அந்த பரிமாறிட்டு வர்றாருல, அப்படியே அமைதியா கடந்து போயிடுவார். இந்த மொத்த பேரும் தட்டில் சாப்பாடு வச்சு அவனையே பார்ப்பாங்க. ரைஸா இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தான். அவர் போட மாட்டார், அவர் போயிட்டே இருப்பாரு. சார் ரைஸ் சார், திரும்பி கூட பார்க்க மாட்டார்.